இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அரசாங்கம் ஒரு டேஷ்போர்டை உருவாக்கணும். அந்த டேஷ்போர்டில் இந்தியர்கள் என்ன ப்ரொஜெக்ட் இருக்கு, என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு, என்ன செய்ய முடியும், அந்த டேஷ்போர்டில் இருக்கணும். எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது டிரான்ஸ்பேரண்ட், ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். எவ்வளோ காசு நீங்கள் இந்தியருக்கு செலவழிச்சிங்க, எத்தனை பேருக்கு கலந்துக்கிட்டாங்க அந்த ப்ரோக்ராமில், யார் அந்த ப்ரோக்ராம் நடத்தினா, யார் அந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க, எல்லாமே ஒரு இது பாருங்க. 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக 11 பரிந்துரைகள். 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக 11 பரிந்துரைகள் செய்யப்பட்டிருப்பதாக கிளான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். இந்தியர்களுக்கு the Hindra protest, the only thing that Indians got was the 100 million for the development of the community, transformation, right? But the management of Hindra from Mitra till now is full of problems. Now it's under the Prime Minister's office. So make it a statutory agency. And you report to Parliament. So oversight வேற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படின்னா பார்லிமெண்ட் வருஷம் ஒரு டாக்குமெண்ட் போவோம், ஒரு புக்கு போவோம். ஓகே, இதுக்கு தான் நம்ம காசு கொடுத்துருக்கோம், இதுதான் நம்ம பிளான் செஞ்சதுல இதான் இம்பாக்ட் இருக்கு, இதான் இம்பாக்ட் இல்லை, எல்லாமே ஒரு இவாலுவேஷன் இருக்கும். இப்போ என்ன காசு எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, யார் பாவிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம கேட்ட சிவாஜி எம்ஜிஆர் அசோசியேஷன் மணி $5 million நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜிக்கும் அந்த 5 million கொடுக்குறாங்களா, எதுக்கு? ரைட். ஸோ சமுதாயத்தில் கேள்வி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ மிட்ரா ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் சமுதாயத்தில் மிட்ரானா இவனுங்க கெட்ட வார்த்தைகள் நம்மளே பேசுறாங்க. தட்ஸ் அ ஃபேக்ட். பாசிட்டிவான இம்ப்ரெஷன் இல்லை. ஸோ வி நீட் சம்திங் டு பில்ட் த கான்ஃபிடன்ஸ் that Mitra can actually bring about the transformation. So the best example, statutory body, report to Parliament. And best possible, put a non-politician there. So there is no compromise. There's no compromise. So or get a government servant or whatever lah, but not a politician there. You already introduced yourself already. Actually நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 மாசமா இல்திசாம் மூலியமா நம்ம 4 ஒர்க் ஷாப் நடத்தணும். இந்த 4 ஒர்க் ஷாப்ல ஏறக்குற 200 பேர் கலந்துருப்பாங்க. இவங்க ஒன்று இளைஞர்கள், மொத ஒர்க் ஷாப் இளைஞர்கள், 2வது பெண்கள், 3வது தலைவர்கள், NGO தலைவர்கள், பிஸ்னஸ் தலைவர்கள், எக்கானமிஸ், பேங்க்ல வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுக்கு கூப்பிட்டு நம்ம அவங்கள்ட்டையும் பேசணும். 4வது கூட்டம் இந்த திட்டத்தை போடும்போது நம்மளுக்கு ஆதரவு இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது செய்ய முடியுமா, அது செய்ய முடியுமா, இந்த பிளான் அந்த கடைசி மீட்டிங்கில் தான் அதை ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ அது செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. 2வது ஒரு ப்ரொசஸ் இருக்குது. அதில் இது இங்கே ஒரு பிளானை உருவாக்குறது மேலே ஒரு பிளான் போட்டு ஒரு ஆள் எழுதிட்டு ஓகே தான் பிளான். ஆனால் நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணல. நம்ம என்ன சொல்லணும்னா சமுதாயத்துக்கு நம்ம கேட்போம், சமுதாயம் என்ன சொல்கிறாங்கன்னு, அவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, அவங்க பிரச்சனை என்ன பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பித்து ஒரு கொள்கையாக மாறணும், அது பாலிசியாக மாறணும் பாருங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் டு பாலிசி அது டேக்ஸ் டைம், அது ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் டுக் அ பிட் ஆஃப் டைம் டு அஸ். நம்மலாம் வாலண்டியர் பாருங்க, நம்மலாம் வாலண்டியர். ஸோ நம்ம எல்லாம் நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டோன்னே ஃபோக்கஸ் ஆன் திஸ் இஷ்யூ. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஆனால் சொன்ன மாதிரி we are already handed over to the Ministry of Economy and the 60 pages with 40 solutions. And each of the solution ரொம்ப ஆழமா இருக்குது. பாயிண்ட் பை பாயிண்ட், ஒரு பாயிண்ட் 5 இருக்கு, ஒரு பிளானுக்கு 5 திட்டம் இருக்கு, ஒரு இதுக்கு 5 பிளான் இருக்கு. காசு எங்கேருந்து வருது, எந்த ஆர்கனைசேஷன், விச் கவர்மெண்ட் ஏஜென்சி, விச் NGO கேன் சப்போர்ட் இட், எல்லாமே அங்கே ஒரு பிளானா இருக்கு. ஸோ அரசாங்கத்துக்கு வேலையே இல்லைங்க, அரசாங்கம் நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களுக்கு. இப்போ கேள்வி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அதான் இது. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த திட்டம் மக்களோட திட்டம். இந்த நம்ம 200 அஃப்கோர்ஸ் நம்ம சொல்ற மக்கள் தான் 200 பேரை நம்ம பேசுறது இது அவங்க திட்டம். அவங்க சொன்னதான் நம்ம இந்த பிளானை உருவாக்கிருக்கோம். 40 இருக்கு, ஆனால் எல்லாம் 40 போட்டா டிவைடு போக முடியாது இன்னைக்கு. ஸோ இது வாட் இஸ் அர்ஜென்ட், என்ன அர்ஜென்ட்னா 5 பில்லர்ஸ். ஒன்று education reform,
கல்வியை வந்து என்ன பற்றி ரிஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பெண்கள் அண்ட் இளைஞர்கள். மூணாவது வந்து பிஸ்னஸ் எஸ்எம்இ அட்வான்ஸ்மெண்ட். நாலாவது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம். ரெண்டாவது அஞ்சாவது வந்து கவர்னன்ஸ். இந்திய வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா வந்து அரசாங்கம் வந்து ஒரு டேஷ்போர்டை உருவாக்கணும். அந்த டேஷ்போர்டில் வந்து இந்தியர்கள் என்ன ப்ரொஜெக்ட் இருக்கு, என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு, என்ன செய்ய முடியும், அந்த டேஷ்போர்டில் இருக்கணும். எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ டிரான்ஸ்பேரண்ட், ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். எவ்வளோ காசு நீங்கள் வந்து இந்தியருக்கு செலவழிச்சிங்க, எத்தனை பேருக்கு கலந்துக்கிட்டாங்க அந்த ப்ரோக்ராமில், யார் அந்த ப்ரோக்ராம் நடத்தினா, யார் அந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க, எல்லாமே ஒரு இது பாருங்க. யூத் ட்ராப் அவுட்னா அந்த ஸ்கூல் படிக்க போகிறாங்கள வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. தமிழ் ஸ்கூலும் ட்ராப் அவுட் ஹையாக இருக்குது, ஸ்கூலாக்கு பாங்சான்லேயும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அந்த இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாருன்னா வந்து இவங்க நம்ம சமுதாயம் எப்படி வந்து ஹை இன்கம் மாற முடியும். மினிமம் வேஜஸ் 1,700 நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்ஃபார்மல் ஒர்க்கில் வந்து 1,500 1,000 தான் கிடைக்குது. நீங்கள் போய் கேட்டு போகிறீங்களா நம்ம ஆளுங்களேன், அவங்க நம்ம சொல்லிட்டு போவாங்க, நாங்கள் அரசாங்கம் வந்து 1,700ன்றாங்க, எங்கள் சம்பளம் வந்து $1,000 தான் இருக்குது. ஸோ இது வந்து குவைட் காமன். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து we need to upscale, we need to empower. ஸோ இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணுறாங்களே, அதை எப்படி நிறுத்துறது, என்ன மாதிரி நம்ம கொள்கையை நம்ம செய்யணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போய் படிக்கிறாங்க அண்ட் டோன்ட் ட்ராப் ஆஃப். சில பிள்ளைங்க நம்ம ஸ்கூல் வர மாட்டாங்கன்னா ஏன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று வந்து பஸ்கோலாம் இல்லை ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு. ரெண்டாவது வந்து ஸ்கூலுக்கு வந்து பசியோடு உட்காந்துருக்காங்க. இது நான் சொந்தமாக தயாரிக்கல. யூனிசெஃப் வந்து 2 ஸ்டடிஸ் செஞ்சாங்க. 2 ஸ்டடியில வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து எஸ்பெஷலி இந்த அர்பன் கோலம்பூரில் வந்து அவங்க வந்து சாப்பாடு போதுமா இல்லை, malnutrition, they all malnutrition. ப்ரீ ஸ்கூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா வந்து ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இன்க்ளூடிங் ப்ரீ ஸ்கூல் மீல் will force people to go to school. And அங்கே from there you start. And then நீங்கள் பாருங்க, சிங்கப்பூரில் இருந்துங்க ஒரு சிண்டான ஒரு ஸ்தாபனம் இருக்குது. இது வந்து சிங்கப்பூர் இந்தியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஸோ சிண்டா வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்கள் ஸ்கூலில் பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனை 1 2 3. ஸோ அவங்க சொல்லுவாங்க, சிண்டாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க, சொல்லுவாங்க வந்து இந்த ஸ்கூலில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. அங்கேருந்து ஒரு டீம் வரும். ஒரு டீம் ஸ்கூலில் போயிட்டு அந்த டீம் வந்து அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி and then they will come out with a plan of action for schools, how to make sure these boys catch up, how they actually carry on with the exams and pass the exams and solve the problem. மலேசியாவில் வந்து குரூப் இருக்காங்க. சிங்கப்பூரில் அந்த மாதிரி ஒரு சிண்டா குரூப் இருக்குன்னா, மலேசியாவில் வந்து அந்த மாதிரி NGOs வேலை செய்கிறாங்க. மலேசியா NGOs இருக்காங்க, அவங்களும் வந்து செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து போதுமான சப்போர்ட் இல்லை, பொருளாதார சப்போர்ட் இல்லை, எல்லாம் வாலண்டியர்ஸாக செய்கிறாங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான வந்து பொறுப்பெடுக்கணும். எப்படி நம்ம வெதர் சைனீஸ் பாய், மலே பாய், இந்தியன் ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் பண்ணக்கூடாது. ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அப்புறம் டிவேட்டில் வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து அட்லீஸ்ட் 5,000 பிளேசஸ் ஃபார் டிவேட் மஸ்ட் கோ டு இந்தியன்ஸ். ஏன் நம்ம கேட்கணுங்க, பிரிடேக்கா சென்டர் போன வருஷம் கடைசியில் வந்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு வந்து சீனவங்களை கேட்டாங்க, மயக்காரவங்களை கேட்டாங்க, தமிழவங்களை கேட்டாங்க, இந்தியர்கள் தமிழக இந்தியர்கள். கேள்வி வந்து டிவேட் போய் கலந்துக்கிறீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து பயன்படுதா, உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு. Chinese said yes, Indians said yes, Indians said no, and most of them did not know about TVET. இது ஒரு ஆய்வு காமிக்குது, டிவேட்டே தெரியல அவங்களுக்கு. ஸோ எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ணுறது அவங்கள? ஓகே, என்ஜிஓஸ் செய்கிறாங்க, பட் என்ஜிஓஸ் வந்து கெப்பாசிட்டி இல்லை. அரசாங்கம் கொஞ்சம் மூவ் பண்ணும், ரைட்? அண்ட் இந்தியன் பாய்ஸ்க்கு வந்து ஒரு பிரிட்ஜிங் தேவைப்படுது. பிகாஸ் அவங்க வந்து சிலவங்க வந்து எழுந்து படிக்க தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது பிரிட்ஜ் பண்ணணும். அதை பிரிட்ஜிங்னா வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் நடத்தணும். இது வந்து அரசாங்கம் தான் செய்ய முடியும். ஸோ நம்ம என்ன கேட்டுக்கிறேன்னா வந்து சமுதாயம் முன்னுக்கு வருதுன்னா வந்து கல்வி வந்து மஸ்ட் பி ரைட். அந்த கல்வியை வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது, என்ஜிஓஸ் பொறுப்பு இருக்குது, கம்யூனிட்டிக்கு பொறுப்பு இருக்குது. தட் இஸ் த வே டு புஷ் இட் ஃபார்வர்ட். பெரும்பாலும் இந்தியர்கள் வந்து நம்ம இன்ஃபார்மல் செக்டரில் வேலை செய்கிறோம். இன்ஃபார்மல் செக்டரில் வந்து வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. மினிமம் வேஜ் சொல்ல மாதிரி 1,700 அவங்களுக்கு $1,000 தான் வருது. அவங்க வேலைக்கு போட்டோன்னா சம்பளம் அன்னைக்கு இல்லை. ஆனால் இந்தியர்கள் வந்து ரொம்ப பேர் இன்ஃபார்மல் செக்டரில் வேலை செய்கிறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது இந்த பிரச்சனையை? அப்ஸ்கில்லிங் தான். அப்ஸ்கில்லிங் இஸ் த ஒன்லி வே. ஸோ நம்ம வந்து ஒரு ஏஜென்சி வந்து இந்தியன் ஏஜென்சி ஒர்க்கிங் வித் கவர்மெண்ட் or multiracial agency focusing on how to ensure there is an increase in the skilling of the Indian community.
இது வந்து ஒரு நாட்டின் பொறுப்பு இது. பிகாஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தா வந்துங்க ரொம்ப பேர் நம்ம இந்தியர்கள் வந்து எல்லாம் வந்து வில் பி இன் ட்ரபிள் தான். அதான் நான் சொல்ல வரேன். சமுதாயத்தை வந்து பல வழியில மாற்றலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து கல்வியை வந்து மாறணும், பிஸ்னஸும் கொஞ்சம் மாறணும். ரெண்டாவது வந்து நம்ம பெண்களும் நம்ம இளைஞர்கள் வந்து ஆண்கள் வந்து அவங்களும் திங்கிங் கொஞ்சம் மாறணும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ அந்த ரெபல் பில்டர்ஸ் வந்துங்க பல நாட்டில் வந்து பல விதமான பேர் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெபல் பில்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணோம். அவங்க வெரி சக்ஸஸ்ஃபுல். இது வந்து இளைஞர்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து நம்ம வந்து 20 வயசுல நீங்க சொன்னீங்கன்னா ஒரு இளைஞர்கிட்ட வந்து ஆமான்னா அவர் இல்லைன்னு, இல்லைன்னா அவர் ஆமான்னு, அதான் ரெபல் இருக்கும், ரைட்? ஸோ அந்த ரெபலை பாவிச்சு எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டாடலாம். அதான் வந்து இந்த ரெபல் பிளான். அவங்களுக்கு வந்து காசை கொடுத்து ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கி விட்டு அண்ட் ஆல்சோ டு கிரியேட் தம் என்டர்பிரனர்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே முன்னுக்கு வரணும் பாருங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம ஸ்கில்ஸ் வந்து பின்தங்கிட்டோம், கல்வியில் பின்தங்கிட்டோம், பிஸ்னஸ்ல நம்ம பின்தங்கிட்டோம். எப்படி நம்ம எல்லாம் இந்த 3 இதுவும் ஒரு மாற்றம் கொண்டாந்து எப்படி முன்னுக்கு கொண்டாட முடியும்? அதான் அந்த பிளான். தட் இஸ் த பிளான். நான் சேஸ் எளிய நம்ம வந்து பிஎம் வந்து எப்படியாச்சும் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு வந்து எவ்வளோ இது கம்ப்ளீட்டாக வந்து 40 செஷன் உள்ள கொண்டு போனாலும் நம்மளுக்கு வந்து வெரி ஹாப்பி. பட் இந்த 11 ஆக்ஷன் பிளான் வந்து அவர் வந்து ஓகே வி புட் இட் இன் மலேசியா பிளான் சொன்னாலும் we are quite happy. But I think the point to note is this is a recommendation that is coming from the Indian community in Malaysia. And we are saying basically that this is not an Indian plan, this is a Malaysian plan. We are citizens of this country and therefore இது வந்து நாட்டின் திட்டம். இது வந்து இந்தியர்கள் திட்டம் இல்லை, மலாய்க்காரங்க திட்டம் இல்லை, சீன திட்டம் இல்லை, இது வந்து நாட்டின் திட்டம். 13 Malaysia plan is very very important. யான்னு கேட்டிங்கன்னா the next 5 years will be determined by what goes into the 13 Malaysia plan. Because பட்ஜெட்லாம் இருக்குல்லங்க, அந்த பட்ஜெட் வந்து எல்லாம் இந்த 13 Malaysia plan தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம் வந்துங்க. இப்போ நம்ம இந்தியர்கள் நாட்டில் வந்து சமுதாயத்தை ஃபியூச்சர் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து 5% இருப்போம் இந்த நாட்டில். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோமா, பலமாக இருக்க போகிறோமா, ஒரு பலமான சமுதாயமாக இருக்க போகிறோமா, இல்லை பிரச்சனையான சமுதாயம் இருக்க போகிறோமா, அதான் கேள்வி நம்மளுக்கு. இது வந்துங்க நம்ம சமுதாயத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அது ஆட்டிடியூட் இஷ்யூ இருக்குது. நான் ஏன் நீங்கள் சொல்ல கேட்கணும் அந்த இஷ்யூலாம் இருக்குது. அமர்த்தியா சென் சொன்னார், பெரிய புக்கே அடித்தார் அவர், ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன். அவர் புக்கே அடிச்சிருக்காரு, why Indians are argumentative. ஸோ பிளான் இஸ் அ பிளான். அதுக்கு வந்து அந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குல்ல, ப்ரீ ஸ்கூல் அப்படின்னா வந்து இப்போ வந்து பெரும்பாலும் தமிழ் ஸ்கூலில் வந்து ப்ரீ ஸ்கூல் இல்லை. ஸோ ப்ரீ ஸ்கூலில் வந்து மெண்டேட் பண்ணணும். அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி and we ask the government to do it by 2027, 26 to look at the law and then 27 to mandate it. So all schools, every Malaysian with a school going child will go through a preschool education. They can go private பண்ணா அவங்க சொந்த பிரச்சனை, அவங்க சொந்த இஷ்யூ. பட் தமிழ் ஸ்கூலில் வந்து அந்த ஸ்ட்ரீம் இருக்கு. ஸோ தமிழ் ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரீ ஸ்கூலை உருவாக்கணும். That is one of our strong recommendations for Tamil schools. And also together with that to help develop a meal plan for preschools and also for Tamil schools. அது வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. ஸோ தமிழ் ஸ்கூலுக்கு வந்து குவைட் ஸ்ட்ரென்தனிங் த தமிழ் ஸ்கூல்ஸ். கேள்வி வந்து சமுதாயத்துக்கு வந்து என்ன தேவை இருக்கு? சமுதாயம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆனால் அந்த லீடர்ஷிப் இல்லாதனால வந்து இப்போ பல பேர் பல விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், ஹவு டு யூ என்ஷூர் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒழுங்காக நடக்குது, மக்களுக்கு போய் காசு சேருது, மக்களுக்கு வந்து பாலிசி போய் சேருது, இது வந்து சமுதாயத்து கையிலே இருக்கு பாருங்க. நம்ம வந்து பாயிண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் எப்படி செய்ய போறீங்க. பட் சமுதாயத்தில் வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுக்கணும் பாருங்க. இது நம்ம சமுதாயம், இது நம்ம பிரச்சனை, இது நம்ம சொல்யூஷன், நம்ம தான் வந்து வேலை செய்யணும்னு அந்த மாதிரி ஒரு திங்கிங் மாறணும், ரைட்? But it's going to take some time. That is why we are going to use technology. Technology வந்து the dashboard சொல்றோம்ல, the governance சொல்றோம்ல, அந்த governance வந்து will tell us what is happening to the 100 million, what is happening to this project that Indians are supposed to be involved in. So it will be made public. Our recommendations make it public and make it accountable to Parliament. That is one level of oversight. But what you're saying is, how are you going to ensure? So now make it public. Public வந்து கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் தட்ட இன்ஃபர்மேஷன் வருது.
So we have the dashboard, and the dashboard வந்து all the information is there. நீங்கள் சீனியர்களை பாருங்களேன், அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அவங்க 5 குரூப் இருப்பாங்க, நோக்கம் ஒன்று தான் இருக்கும். நம்ம 5 குரூப் இருப்போம், ஆனால் 10 நோக்கம் நிற்கும். ஸோ அதனால வந்து அந்த நோக்கத்தை வந்து எடுக்கணும், இது பண்ணணும். அதான் நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறேன். இந்த பிளான் வந்து 200 பேர் உட்காந்து திங்க் பண்ண பிளான் இது. ஸோ இது வந்து சும்மா வந்து நம்ம மேலே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி சேட் ஜிபிடியை போட்டு நம்ம உருவாக்கல பிளான் இல்லை. இது வந்து உட்காந்து பேசி ப்ரொஃபஸர்லாம் பேசிட்டு, அப்புறம் கன்சல்டன்ட்லாம் பேசிட்டு, அப்புறம் அந்த பவர்ட்டி இஷ்யூஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களையும் உட்காந்து பேசிட்டு, அவங்க வந்து மலைக்காரவங்க சீன இருக்கிற எல்லாம் பேசிட்டு வாட் இஸ் டூவபிள், இதான் பாசிபிள் டு டூ. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் இன்கம் மஸ் இன்க்ரீஸ். கடைசி வந்துங்க நம்ம வருமானம், குடும்ப வருமானம் வந்து கூடுதலாக இருக்கும். அதான் நம்ம சேலஞ்ச். இப்போ எப்படி அந்த வருமானத்தை வந்து நம்ம கூடுதலாக்க முடியும்? ஒன்று வந்து கல்வி கல்வி கல்வி, ரெண்டாவது வந்து business support, and also to go into new areas, green technology, what do you call it, digital economy, and so on, because others already moving in. So why are we not taking advantage, right? And then for Indian women, home enterprise. Now TikTok மூலமா வந்து என்னென்னலாம் செய்றாங்க. இப்ப அரசாங்கம் வந்து நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம புஷ் பண்ண முடியும், to push it. நீங்க பாத்தீங்கன்னா we got a program here, it's called elevate her. So the women bookshopல வந்து பேசும்போது பல பேர் சொன்னாங்க வந்து மலேசியால வந்து இந்தியர்கள் முக்கியமா வந்துங்க, தமிழர்கள் முக்கியமா வந்து பெண்கள் தலைமைத்துவம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. அதான் அந்த மீட்டிங் சொன்னாங்க. ஸோ அந்த பேசிய கடைசியில் வந்து ஓகே, வாட் இஸ் த சொல்யூஷன்? வி நீட் டு கிரியேட் 30% Indian women leaders. 30% Indian women leaders who can champion women's issues and also other issues in society. ஸோ இதை பற்றி நம்ம சொல்ல, ஆனால் இப்போ வேலை ஓடிட்டு இருக்கு. எப்படி வந்து அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது, அது வந்து நாட் வித் கவர்மெண்ட், வித் ப்ரைவேட்டாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஸோ youth and women are key. Education is key. Small and medium, because majority of Indians are all in small and medium industries. Key. All of this four goes forward, we can see the change. So for that, today can we all agree, that we will support this plan, put the fire on government, and ask the government, what are you going to respond to this? So you call the new economic minister, Amir Hamzawa, call him and say, hey, what are you going to do with this plan? பிரதமர் துறை அமைச்சின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனுடன் இணைந்து அரசு சார்பற்ற இயக்கம் இந்த பரிந்துரைகள் தயாரிப்பில் பங்கு எடுத்ததாக அவர் சொன்னார். இன்று பெட்டலிஞ்சயா ஜாலான் காசிங் மகாராஜா உணவகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.